மறுபடியும் மத்திய கிழக்குக்கான விமான சேவைகள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி ஒன்று கிடைச்சிருக்குது. அதாவது நிறைய விமான சேவைகள் அப்படின்னு சொல்ல முடியாது, 1 அல்ல 2 அந்த மாதிரி கணக்கில் தான் இப்போ ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இது எதிர்காலத்தில் அதிகரிக்கிறதுக்கான சந்தர்ப்பங்களும் இருக்குது அப்படின்னு சொல்லியும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது மத்திய கிழக்கில் இடம்பெறக்கூடிய யுத்த நிலைமைகள் காரணமாக அதிகப்படியான விமான சேவைகள், அதாவது 1000க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் கேன்சல் பண்ணப்பட்டிருக்கிறது. அதே போல் பல்லாயிரக்கணக்கான மக்கள் விமானத்துக்காக தவிச்சு கொண்டிருக்காங்க. அங்காலையும் போக முடியாமல் இஞ்சாலையும் போக முடியாமல் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க இந்த விமான சேவைகளுக்காக. இப்படியான ஒரு நிலையில் தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மத்திய கிழக்கினுடைய வான்பரப்பு திறக்கப்பட்டிருப்பதால் 1 அல்ல 2 அந்த லெவலில் இப்போ விமான சேவைகள் இடம்பெற்று கொண்டிருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இது இலங்கையின் சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு சொன்னால், நேற்றைய தினம் 3ஆம் தேதி 2 விமானங்கள் இயக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதாவது கட்டுநாயக்காவிலிருந்து துபாய் நோக்கியும் கட்டுநாயக்காவிலிருந்து ஷார்ஜா நோக்கியும் ஒவ்வொரு ஃப்ளைட்டுகள் இயக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது மதியம் 1 மணிக்கு பிறகும் அதே மாதிரி 4 மணிக்கு பிறகும் இந்த 2 ஃப்ளைட்டும் இயக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஃப்ளைட்டில் 40க்கும் மேற்பட்ட பயணிகளும் 10க்கும் மேற்பட்ட விமான பணியாளர்களும் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கிறது. இது நேற்றைய தினம். அதே மாதிரி இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது 4ஆம் தேதி கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து துபாய்க்கும், துபாயிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு ஒவ்வொரு ஃப்ளைட், அதாவது மொத்தமாக 2 ஃப்ளைட்டுகள் ஜூஎல் 231 ஜூஎல் 232 என்று சொல்லப்படக்கூடிய 2 விமானங்கள் இயக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த விமான நிலையத்தினுடைய தகவல்களின் அடிப்படையில் இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகரித்து கொண்டு போகலாம். இப்போ 1 அல்ல 2 அந்த மாதிரி தான் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் இது எதிர்காலத்தில் அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லி விமான நிலைய வட்டாரங்கள் தெரிவிக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால், மத்திய கிழக்கினுடைய வான்பரப்பில் ரொம்பவுமே மோசமான நிலைமை இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், அந்த வான்பரப்பில் ஃப்ளைட்டுகளை ஓடுறதுக்கான சந்தர்ப்பங்கள் குறைவு. ஆனால் எதிர்காலத்தில் இந்த நிலைமை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு கொண்டு போயிடுச்சு. அதாவது யுத்த நிலைமை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு கொண்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னால், வான்பரப்பு அதிகமான நேரங்கள் ஓப்பன் பண்ணி வச்சாங்க அப்படின்னு சொன்னால் அதிகமான விமான சேவைகள் இடம்பெறுவதற்கான அதிகமான சந்தர்ப்பங்கள் இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஸோ எதிர்காலத்தில் இந்த நிலைமைகள் மோசமடையாமல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதிகமான ஃப்ளைட்டுகள் இயக்கப்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லியும், இப்போ 1 அல்ல 2 அந்த மாதிரியான நிலைமையில் போய்கொண்டிருக்குது. இது எதிர்காலத்தில் 2, 3 அப்படி 4 அப்படின்னு சொல்லி அதிகப்படியான விமான சேவைகள் இடம்பெறும் அப்படின்னு சொல்லியும் விமான நிலைய வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்கிறது.